بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹுடைய கிருபையால் மற்றொரு ரமதானை அடைந்து அந்த ரமதானில் 27 நாட்கள் தராவீஹ் தொழுது முடித்து அந்த தராவீஹ் தொழுகையிலே குர்ஆனை முழுமையாக ஓத கேட்டு இறைவனுடைய அருளை பெற்ற நன்மக்களாக வல்லான் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருளியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ரமதான் மாதத்தின் 27வது இரவு, லைலத்துல் கத்ர் என்று நம்பப்படக்கூடிய இரவு. பெரும்பாலான அறிஞர்கள் கூற்றுப்படி இன்று லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நம்மை எல்லாம் இறைவனின் இல்லத்தில் அல்லாஹு தஆலா ஒன்றிணைத்துள்ளான். இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறான். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தது இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுதான். லைலத்துல் கத்ர், கத்ர் என்று சொன்னால் கண்ணியம் என்று பொருள், மகத்துவம் என்று பொருள். இந்த கண்ணியமிக்க இரவு, இந்த இரவில்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்துள்ளான். இந்த லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ்வே கேட்கிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த இரவில் என்ன நடக்கும்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், மலக்குமார்கள் எல்லாம் இறைவனின் கட்டளைப்படி இந்த உலகிற்கு வருவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மட்டும் தனியா சொல்றான். மலக்குமார்கள் என்று சொன்னாலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் அடங்கிடுவாங்க. ஆனால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தனித்து சொல்றான். ஏன்னா இந்த குர்ஆனை இறக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். மற்ற மலக்குமார்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா ஜிப்ராயிலுக்கு கொடுத்தான். அந்த ஜிப்ராயிலும் இந்த இரவில் வருகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அவர்கள் எல்லாம் இறங்கி வருவார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், காலை விடுகின்ற வரை, ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரை இந்த இரவு அமைதி பெற்றது, சாந்தி பெற்றது, இறைவனுடைய அருளை பெற்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மகத்தான இரவு, கண்ணியமிக்க இரவு, இறைவனுடைய அருளை பொழியப்படக்கூடிய இரவு, பரக்கத்து பொழியக்கூடிய இரவு,
பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு, புண்ணிய இரவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புண்ணியமான இரவு, குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த இரவு, இந்த இரவிலே நின்று வழிபடுவது என்பது, ஒரு நாள் இந்த இரவை நாம் முழுமையாக ஹயாத்தாக்குவது, வணங்குவது என்பது 83 மாதங்கள் வணங்கியதை விட சிறந்தது. சரி, 83 வருடங்கள் 4 மாதங்கள் விட அதிகமாக வணங்கிய நன்மையை கொடுக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் 1000 மாசம் அப்படிங்கிறான். 1000 மாசத்தை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 83 வருடங்களும் 4 மாதங்களும் ஆகும். ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ஒட்டுமொத்தமாக 83 வயது வாழ்வானா என்பது கேள்விக்குறிதான். மிக குறைவான நபர்கள் தான். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆயுட்காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 70க்கும் மேற்பட்டு அந்த 83 வயது எல்லாம் அடைவது மிக குறைவான எண்ணிக்கையினர் தான். அல்லாஹு தஆலா சிலருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த 83 வருடங்கள் மனிதர் அவன் பிறந்ததிலிருந்து ஒரு நாள் கூட வீணாக்காமல் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ஒரே இரவில் கிடைக்கும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்க சொல்லி காட்டுறான். தஃப்சீர் இப்னு கசீர்ல இந்த ஆயத்தை இறங்கியதற்கான காரணங்களை இமாம் இப்னு கசீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஹதீஸை சொல்றாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு ஹதீஸினுடைய தொடர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய சமுதாயத்தினை பற்றி, குறிப்பாக பனி இஸ்ராயலை பற்றி சொல்கிறார்கள். சொல்லும்போது சொல்றாங்க, கான ஃபீ பனி இஸ்ராயில் ரஜுலுன், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். யகூமுல் லைல ஹத்தா யுஸ்பிஹ், காலை வருகின்ற வரை இரவு முழுக்க நின்று வணங்குவார். அதே போன்று வலபிஸ ஸிலாஹ ஃபீ ஸபீலில்லாஹ் அல்ஃப ஷஹரின், 1000 மாதங்கள் அவர் இரவு முழுக்க நின்று வணங்குவார். காலையானால் இறைவனின் பாதையிலே அவர் ஆயுதமேந்து போரி புரிவார் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அது எப்படி முடியும்? 1000 மாதங்கள், நான் சொன்ன மாதிரி 83 வருஷம், அவருடைய வாழ்நாள் அதிகமானது அது வேற விஷயம். ஆனால் எப்படி இருந்தாலும் 83 வருடங்கள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக நின்று வணங்கி இறைவனுடைய பாதையில போர் புரிகிறான்னு சொன்னா எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவனாய் இருப்பான்? அது எப்படி முடியும்னு கேட்டாங்க, மனசுக்குள்ள நினைச்சாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அலி இப்னு உர்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அர்பஅத்தும் மின் பனி இஸ்ராயில் அபதுல்லாஹ 80 சனதன் 80 ஆமன், பனி இஸ்ரவேலர்கள் 4 மனிதர்கள் 80 ஆண்டுகள் இறைவனை வணங்கினார்கள். எப்படி? 80 வருஷம் இறைவனை வணங்கினார்கள். அந்த 4 பேர் யார்? அப்படி எந்த அளவுக்குன்னா, 80 வருஷம் இறைவனை வணங்கினாங்க. வலம் யஸூஹு தரஃபத ஐனின், கண்ணிமைக்கும் நேரம் கூட இறைவனுக்கு மாறு செய்யவில்லை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம, எந்த தப்பும் செய்யாம அவங்க 80 வருஷம் இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 4 பேர் யாருன்னு பெருமானார் சொல்கிறார்கள். ஒன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஹிஸ்கீல் இப்னுல் அஜூஸ், இவரும் ஒரு நபி என்று சொல்லப்படுகிறது. நான்காவது யூஷா இப்னு நூன், இந்த யூஷா இப்னு நூனும் நபியாக அனுப்பப்பட்டவர். குர்ஆன்ல இவருடைய பெயர் வரல, இவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க போன போது கூட ஒரு இளைஞரை அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்றான். ஒய்து கால மூசா லி ஃபதாஹு, தன்னுடைய உதவியாளருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா, அந்த உதவியாளராக சென்றவர் யூஷா இப்னு நூன். ஆக இந்த 4 மனிதர்களும் 80 ஆண்டுகள் தொழுதார்கள் கேள்விப்பட்டவுன சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி? சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி முடியும் அப்படின்னு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயத்திலே வந்து சொன்னார்களாம், யா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அஜிபத் உம்மத்துக மின் இபாதத்தி ஹாஉலாஇன் நஃபர் 80 ஆமன், 80 ஆண்டுகள் இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த 4 பேர், அதெல்லாம ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு மனிதர், இப்படிப்பட்டவங்க எல்லாம் 80 வருஷம் எப்படி தொழுதாங்க, எப்படி வணங்குனாங்க அப்படின்னு உங்களுடைய சமுதாயத்தினர் ஆச்சரியப்படுறாங்க.
அல்லாஹு தஆலா அதே அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளான், ஒரு இரவை உங்களுக்கு கொடுத்துள்ளான், அது சம்பந்தமாக அத்தியாயத்தை இறக்கி வைத்துள்ளான் என்று சொல்லி இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதாக தஃப்சீர் இப்னு கஸீர்ல இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இறை வசனங்களை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, ஹாதா அஃதலு மிம்மா அஜிபத் அன்த வ உம்மத்துக, நீங்களும் ஆச்சரியப்பட்டீர்கள், 80 வருஷம் தொழுதாங்களா, எந்த விதமான பாவமும் செய்யலையா அப்படின்னு. உங்களுடைய தோழர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களை விட உங்களுடைய சமுதாயத்தில் அந்த ஓர் இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ, அந்த இரவை உயிர்ப்பிக்கிறாரோ அவர் மிகச் சிறந்தவர், அவருக்கும் இதே 80 ஆண்டுகளுடைய நன்மையை கிடைக்கும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹு தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இரவை கொடுத்துள்ளானே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இரவு என்பது பாக்கியம் மிகுந்த ஒரு இரவு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒருத்தர் நின்று வணங்கிட்டார் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 833 வருஷம் அவர் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். வாழ்நாள்ல ஒரு 10 வருஷம் இருந்தாலும் 833 வருஷம் நின்று வணங்கிய நன்மை. அப்ப இது போன்ற இந்த நன்மை என்பது முன் சென்ற சமுதாயத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 800, 900, 1000 வருஷங்கள்லாம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் 950 வருஷம் வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்றான். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாங்களே அனுப்பி வைத்தோம். எப்படி? 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மி, 950 வருஷம் வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 40 வருஷத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அந்த சமுதாயத்தினர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து என்னென்ன நன்மை செய்தார்களோ அதே நன்மைகளை நாம் குறுகிய காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 83 வயசு ஆச்சுன்னா ஒரு டைட்டில் போடுவாங்க, 1000 பிறை கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1000 பிறை கண்டவர், 1000 மாசத்தை கண்டவர் அர்த்தம் பிறை கணக்குல. அப்ப பிறை கணக்குல 1000 பிறை, 1000 மாதங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்தால் எவ்வளவு நன்மை, 1000 மாதங்கள் வணங்கினால் எவ்வளவு நன்மை. அத்தனை நன்மையையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரே இரவுல கொடுக்கிறான். ஆனா அந்த இரவு எந்த இரவு என்பதில் யாருக்கும் உறுதி இல்லை. பெரும்பாலான 27 சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அதிலே ஒரு நுட்பத்தை வைத்துள்ளான். அல்லாஹு தஆலா மறக்கடித்து விட்டான். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்த இரவு இந்த இரவுதான் என்பது, ஆனால் இந்த இரவுதான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லவில்லை. ஏன்னா ஹதீஸுகள்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத்தில் வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உரீது லைலத்துல் கத்ர், நான் லைலத்துல் கத்ர் இந்த இரவு தான் என்று கனவிலே காட்டப்பட்டேன். அந்த இரவு தான் அப்படின்னு இருக்கும்போது ஐகலனி பஅது அஹ்லி, என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னை எழுப்பி விட்டார்கள், எனக்கு அது மறந்து விட்டது. ஃபனஸீதுஹா, நான் மறந்து விட்டேன். எனவே ஃபல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாகிர், கடைசி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி 10 நாட்களில் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உபாதத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை உங்களுக்கு சொல்வதற்காக நான் வந்தேன். இப்படி ஹரஜ்து லி முக்பிரக்கும் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவு தான் சொல்றதுக்காக வேண்டி நான் வந்துகிட்டே இருந்தேன். ஃபதலாஹா ஃபுலானுன் வ ஃபுலானுன், 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். 2 பேர் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபருஃபியாத், இந்த இரவு எந்த இரவு என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வாசா ஐயக்கூன கைரல்லக்கும், பெருமாளுடைய வார்த்தையை பாருங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும்.
ஏன்னா இந்த இரவு தான் டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இரவு மட்டும்தான் வணங்குவார்கள். இப்பவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. 27 இரவு தானே கொஞ்சம் கூட்டம் இருக்கு பள்ளியில. இது 21லயோ 23லயோ ஏன் 29லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெருநாள் ஷாப்பிங்ல இருப்பாங்க, பெருநாள் மூடுக்கு போயிடுவாங்க. அப்படித்தானே எல்லோரும் அப்படித்தான். அப்ப இந்த 27 தான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரவு தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சண்டையில் நான் மறந்து விட்டேன். வாஸா அய்யகுன ذلك خيرا لكم, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். ஃபல்தமிசூஹா ஃபித் தாசியா வஸ்ஸாபிஆ வல்காமிஸா வஸ்ஸாலிஸா. பெருமானார் சொல்றாங்க, எனவே 23, 29, 27, 25, 23 போன்ற ஒற்றைப்படை இரவுகளில் இதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியுது. பல நேரங்கள்ல நாம் நமக்குள் போடக்கூடிய சண்டை நல்ல விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல் அப்த லயுஹரமு ரிஸ்க பிதம்பி யுஸீபு. சில நேரங்கள்ல சில அடியார்கள் அவன் செய்யக்கூடிய தவறின் காரணமாக, பாவத்தின் காரணமாக ரிஸ்க் தடுக்கப்படுவான். அப்படித்தானே தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டு நம்முடைய நன்மைகள் எல்லாம் வீணாகி கொண்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சச்சரவு, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத என்ன சொல்றது பின்னூட்டங்கள், ஃபீட்பேக்ஸ், இப்படியே போய் 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 தேவையான அவசியமான விஷயங்களை எல்லாம் அப்படி மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை, நன்மையான காரியங்கள் செய்யறது இல்லை. பெரும்பாலும் அவசியமற்ற தேவையற்ற காரியங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் செய்த காரியம் ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இருக்காது. இந்த வாக்குவாதம்லாம் இருக்கு இல்லையா, இந்த வாக்குவாதம்லாம் அல்லது சண்டையெல்லாம் பல நேரங்களில் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். நல்லதுக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்காது. ஆனால் அதில் தான் நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரங்களை செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். நன்மைகள் எல்லாம் தடுக்கப்படுகிறது. அதை தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யுஹரமு ரிஸ்க் தடுக்கப்படுகிறது தேவையில்லாமல் செய்யக்கூடிய சண்டை சச்சரவை காரணமாக. இப்ப தேவையான கல்வி தடுக்கப்படுது, தேவையான விஷயங்கள் ரிஸ்க் தடுக்கப்படுது. இப்ப அன்னைக்கும் அது மாதிரிதான் 2 பேர் போட்ட சண்டையில லைலத்துல் கத்ர் இரவு, இந்த இரவு தான் என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில், ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த லைலத்துல் கத்ர் இரவு ஆரம்பத்தில் சொன்னது போன்று 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் செய்த நன்மையை கொடுக்கக்கூடிய இரவு. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பாங்க. 20 நோன்பு முடிந்து விட்டால் என்ன செய்வாங்க, கடைசி 10 நாட்களோ 9 நாட்களோ அப்படியே ரமலானுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் பிறை பிறக்கின்ற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களையும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுக்க முழுக்க இறைவனுடைய திக்ரில், இறைவனுடைய சிந்தனையில், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள், தொழுவார்கள், வணங்குவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், முழுக்க முழுக்க இறை பாதையிலே இருப்பார்கள். தன்னுடைய உம்மத்தினருக்கும் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்க என்ன செய்யுங்க, இஅ்திகாஃப் இருங்க. குறிப்பா கடைசி 10 நாட்களில் எல்லா விதமான நன்மைகளும் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். இப்படி அப்படிதான் நான் சொல்றேன், வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம மின் ذنبிக வமா தஅخر. முன் செய்த பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு ஒவ்வொரு ரமதானிலும் கடைசி 10 நாட்கள் அமல் செய்தார்கள்? எதுக்கு அமல் செஞ்சாங்க? நம்முடைய அறிவுக்குத்தான். நாம எல்லாம் என்ன செய்யணும், படிப்பினை பெறணும். பெருமானார் செய்திருக்கிறார்கள் பார்த்து அதை நீங்களும் பின்பற்றணும், நீங்களும் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல், ஒரு வழிகாட்டல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அமல், செய்த இந்த அமல் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுடைய 10 நாட்கள்ல எல்லாவற்றையும் திறந்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல அப்படிதான் வருது, வரிஞ்சு கட்டி இறங்குவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரிஞ்சு கட்டி அமல் செய்ய இறங்குவார்கள், குடும்பத்தினரையும் தூண்டுவார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் புரியுதா உங்களுக்கு? அஸா அன் யகூன கைரல் லக்கும் என்று சொன்னார்கள். மறைக்கப்பட்டது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். இப்ப ஒரே இரவுல வணங்குனா அந்த இரவுல நன்மை கிடைக்கும். ஆனால் ரமதானுடைய அந்த கடைசி 10 நாட்களில், ரமதானே வணக்கத்துடைய மாதம், அந்த மாதத்துல கடைசி 10 நாட்கள் எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக நன்மைகளை செய்வதற்கு தேடுகிறீர்கள். ஒரு ஆர்வத்தோடு தேடுவோம் இல்ல, ஒரு ஆர்வத்தோடு இந்த இரவா இருக்கலாமா, அந்த இரவா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சு, எல்லாவற்றிற்கு மேலாக ரமதானுடைய மாதம் நாம் வணங்க வேண்டும், நாம் இறைவனுடைய நெருக்கத்தை, அன்பை, ஓப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், அமல் செய்யணும். அப்படின்றது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த லைலத்துல் கத்ர் இரவு 27 தான். இந்த லைலத்துல் கத்ர் இரவு அன்று நின்று வணங்குனா என்ன நன்மை கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவு அன்று நின்று இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து, இறைவனிடம் கூலி கிடைக்கும்ன்ற உறுதியான தவக்குலோட வணங்கினால் அவருடைய முன் செய்த பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த லைலத்துல் கத்ர நின்று வணங்கணும். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் எல்லாம் வருவார்கள். ஏற்கனவே அல்லாஹ் சொன்னதாக நான் சொன்னேன் இல்லையா, தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாம் வருவார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? மலக்குமார்கள் இப்ப இருப்பாங்க இங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் விளக்கமாக சொல்கிறார்கள். இன்னஹா லைலத்துன் சாபிஆ தாசிஆ வ 20 வ இன்னல் மலாயிகா தில்கல் லைலா ஃபில் அர்தி அக்ஸர மின் அததில் ஹஸா. இந்த கற்கள், பொடி கற்கள் இருக்குல்ல, பொடி சின்ன சின்ன கல்லு, இந்த கல்லு எல்லா இடத்துலையும் கிடந்தா எப்படி இருக்கும்? அதுபோல மலக்குமார்கள் எல்லா இடத்திலும் பரவி இருப்பார்கள். எல்லா இடத்திலையும் மலக்குமார்கள் இருப்பார்கள், எல்லா இடத்திலும் பரவி இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி பரவிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா கான லைலத்துல் கத்ரி நஸல ஜிப்ரீல் ஃபீ கப்கபத்தின் மினல் மலாயிகா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய மலக்குமாருடைய கூட்டத்தோடு வருவார்களாம். கூட்டத்தோடு வந்து யுஸல்லூன அலா குல்லி அப்தின் காயிமின் அவ் காயிதின் யذ்குருல்லாஹ், இறைவனை நின்று அமர்ந்து விக்கிர செய்யக்கூடிய அடியார்களுக்கு சுபசோபனம் சொல்லுவார்கள். வார்த்தை எப்படி வருது? யுஸல்லூன, ஸலவாத்து சொல்வார்கள். ஸலவாத்துனா என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த அடியாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள், இறைவனுடைய கருணை அவர்கள் மீது பொழியும். அப்ப நின்று தொழுதாலும் சரி, அமர்ந்து குர்ஆன் ஓதினாலும் சரி, திக்ர் செஞ்சாலும் சரி, ஸலவாத் ஓதினாலும் சரி, என்ன அமல் செய்தாலும் சரி, இந்த இரவில் செய்யக்கூடிய அமலுக்கு மலக்குமார்கள் சாட்சியாக இருப்பார்கள். அவங்க பார்ப்பாங்க, இறைவனிடத்தில் இதை கொண்டு போய் சேர்ப்பார்கள் இல்லையா? நமக்குள்ளேயே மலக்குமார்கள் இருக்காங்க, கிராமன் காத்திபீன், அது வேற விஷயம். ஆனால் இன்னொருத்தர் வந்து, ஒரு பெரிய கூட்டம், அவங்க வந்து இதை பார்த்து, இந்த ஊர்ல, இந்த தெருவுல, இந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அமல் செய்கிறார்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் கிடைப்பது இந்த இரவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், இறைவா, உன்னுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற எனக்கு விருப்பமா இருக்கு, வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டாங்க. எப்படி? உன்னுடைய இறைவன், உன்னுடைய நெருக்கத்தையும் உன்னுடைய அந்த பொருத்தத்தையும் நாம் பெறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொன்னானா, லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கியவருக்கு என்னுடைய நெருக்கமும் திருப்பொருத்தமும் கிடைக்கும்னு சொன்னார். துர்ரத்துன் நாஸிஹீன் அப்படின்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நின்று வணங்கும் போது இறைவனுடைய நெருக்கமும் பொருத்தமும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லா யஸ்தீஉ ஷைத்தானு அன் யஅமல் ஃபீஹா சூஅன் அவ் யஅமல் ஃபீஹா அதன். நம்ம ஃப்ரெண்டு இந்த நைட்ல நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டாரு. நமக்குள்ள இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அது வேற விஷயம். ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், இந்த இரவில் எந்த விதமான தீங்கும் இழைக்க மாட்டான், எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இரவு இந்த 27வது இரவா இருக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அறிஞர்களுடைய கூற்று, சில கருத்துக்கள், சில ஹதீஸுகள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் லைலத்துல் கத்ருடைய இரவு 27வது இரவாக இருப்பதாக கனவு காண்றார். நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10ல இருக்கு. ஃபத்லுபூஹா ஃபில் வித்ரி மின்ஹா, அதனால ஒற்றைப்படைகளில் தேடிக்கொள்ளுங்கள். உங்க கனவு இருக்கலாம், ஆனா என்ன செய்யுங்க, ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லல, இருக்கலாம் 27 இருந்துட்டு போகுது, ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அனைத்து நாட்களும் அனைத்து இரவுகளும் அமல் செய்யுங்கள். திரும்ப சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல, மன் கான முத்தஹர்ரீஹா ஃபல்யதஹர்ரஹா லைலத 27. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தேடணும்னு நினைச்சீங்கன்னா 27வது இரவில் தேடிக்கொள்ளுங்கள். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். 27வது இரவுல தேடி தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூச்சமா சொன்னாங்க, மை யذ்குரு மின்கும் லைலத்தஸ் ஸஹியாபாத். ஸஹியாபாத் அப்படின்ற இரவுல நம்ம தங்கணும் இல்லையா, ஸஹியாபாத் என்ற இடத்துல ஒரு இரவு தங்கணும் இல்லையா, அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம் யா ரசூலல்லாஹ். நிச்சயம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ரமதானுடைய மாசம், சஹருக்கு நேரம் ஆயிருச்சு, எல்லாரும் சஹர் முடிச்சுட்டாங்க, எனக்கு பயம் எங்க சஹருடைய நேரம் முடிஞ்சிருமோ அப்படின்னு நான் நேரம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சில பேரித்தம்பலங்களை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒட்டகத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னாங்களாம். சரி, அது என்ன நேரம்? அவங்க சொன்னாங்க, அது நிலவு தோன்றும் நேரம், அது 27வது இரவு அப்படின்னு சொல்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த ஸஹியாபாத் அப்படின்றது வந்து ஹைபர்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இரவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் நோன்பு நோற்று நிலையில தங்கி இருந்தாங்க. தங்கும் போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவம், அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க, லேட் ஆயிருமோன்னு பயந்து சஹர் செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல நிறைய ஹதீஸுகள்ல என்ன சொல்றோம், இந்த 27வது இரவு இருக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நிறைய கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 எழுத்து இருக்கு. 3 முறை லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை அந்த சூறாவில் சொல்லப்படுது. 3ஐயும் 9ஐயும் பெருக்குனா 27. அப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, சில கணக்குகள் சொல்வார்கள். ஆனா என்னதான் கணக்கு சொன்னாலும் சரி, இந்த 10 நாட்களிலும் அமல் செய்வது சிறந்தது. இந்த ஒரு நாள்ல மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டு மற்ற நாட்களில் அமல் செய்யாமல் இருந்தால் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. நிறைய பேர் வந்து இறைவன்ட்டே கணக்கு பேசுறோம், அப்படித்தானே? இன்னைக்கு ஒரு நாள் தொழுதுட்டா 83 வருஷமும் 4 மாசமும் டேலி ஆயிருச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் தொழுதுட்டு மற்ற நாட்கள்லாம் தப்பு செய்யலாம், தொழுக தேவையில்லைன்னு அர்த்தமா? அதான் டேலி ஆயிருச்சு இல்ல. ஒரு நாள் தொழுதுட்டோம், இனிமே தொலை தேவையே இல்லை இல்ல. நமக்கு வந்து அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு நன்மை, அக்கௌண்ட்ல நன்மை ஏறிடுச்சு, நமக்கு எல்லாமே ஓவர் இதா இருக்கு, ஓவர் ஃப்ளோ நிக்குது நன்மை, நமக்கு இனிமே பாவம் செய்யறது பிரச்சனையே இல்லை, அல்லது கடமையை செய்யாம இருக்கிறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே கிடையாது. இந்த கிரெடிட்டு, டெபிட்டு, இந்த பேலன்ஸ் ஷீட்டு
இதெல்லாம் நம்ம பார்க்கறத விட அல்லாஹ் தெளிவா பார்ப்பான். அல்லாஹ்வுடைய அந்த மீசான் இருக்கு இல்லையா, தராசு, ரொம்ப தெளிவானது. உலகத்தில் உள்ள அனைத்து தராசுகளும் தவறிழைக்கும், கூட குறைய இருக்கும். அது என்ன டிஜிட்டல் தராசு வச்சாலும் சரி, அதில் என்ன செய்யலாம், மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இறைவனுடைய தராசுல எந்த விதமான மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்க முடியாது. وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا. அல்லாஹ் சொல்றான், அந்த நீதமான தராசு மறுமையில நிறுத்தி வைக்கும் போது ஒரு ஆன்மாவும் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. என்ன செஞ்சாலும் சரி அத்தனையும் அங்கே கூலி கொடுக்கப்படும். நன்மையா இருந்தா நன்மை, தீமையாக இருந்தா தீமை. இன்னைக்கு ஓதுன ஒரு வசனம் கூட ஓதுனோம், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவன் பார்ப்பான், மறுமையில அவனுக்கு காட்டப்படும். எல்லாமே ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்டட். இப்பதான் நமக்கு சிசிடிவி கேமராலாம் பார்க்கிறோம். ஆனால் இறைவனுடைய கேமரா எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி காட்டப்படும். அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தையை கவனிங்க, அவன் பெற்றுக்கொள்வான் கூட சொல்லல, அல்லாஹ் பார்ப்பான். எப்படி பார்க்க முடியும்? நம்ம செய்த நன்மை நமக்கு மட்டும்தான் தெரியும், நாம செய்த தீமை நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அத்தனை நன்மை தீமைகளும் அங்கே இறைவன் காண்பிப்பான். மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. தீமை செய்தாலும் அங்கே இறைவன் காட்டுவான், நாம் அதை பார்ப்போம். எல்லா நன்மைகளும் அப்படியே கிளியரா கணக்கு வச்சிருக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில என்ன என்ன அமல் செஞ்சோம், பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை செய்த அமல்கள் எல்லாம் தெளிவான முறையில் ஃபைல்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். எப்படி ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கோம் சிஸ்டம்ல, 2023 ஃபைல், 24 ஃபைலுன்னு. அதே மாதிரி நம்முடைய நன்மை தீமைகளுடைய ஃபைலும் அல்லாஹ்ட்ட இருக்கு. நமக்கு தான் இங்க வந்து டிஸ்க் பத்தாது, ஜிபி பத்தாது, டிபி வாங்கணும், எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு. அல்லாஹ்க்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஜிபி டிபி அதையும் தாண்டி என்ன என்ன ஸ்டோரேஜ் டிஸ்க் வேணுமோ அத்தனையும் இறைவன்ட்ட இருக்கு. அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையிலே காட்டுவான். அப்ப இந்த ஓர் இரவு என்பது ஏதோ இன்னைக்கு மட்டும் தொழுதுட்டு அதோட முடிஞ்சு அப்படின்னு அல்ல. இந்த தொழுகை என்பது, இந்த வணக்கம் என்பது வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும். எப்படி? வாழ்நாள் ஃபுல்லா இருந்தாதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் இன்று கண்ணியம் செய்தீர்கள் என்று பொருள். இல்லை என்று சொன்னால் நாம்கே வாஸ்தேன்னு உருதுல சொல்லுவாங்க, பேருக்கு. எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். எல்லாரும் 27 அன்னைக்கு புதுசா கையில் ஈட்டி புது சட்டை போட்டாங்க. இந்த பொம்பளை எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க. பள்ளிக்கு வந்தோம், பின்னாடி தொழுதோம், ஏதோ 1 மணி நேரம் ஏதோ ஓதுனாங்க. அது இன்னைக்கு ஓதுனது ரொம்ப குறைவு இல்லை, வெறும் 1/4 ஜூஸ் தான் ஓதி இருக்கு. மற்ற நாட்கள்ல மாதிரி 1/4 ஜூஸ்லாம் கிடையாது. 1/4 ஜூஸ் ஓத கேட்டோம், ஏதோ சும்மா வந்து அரட்டை அடிச்சோம் போனோம். இல்லை, அப்படி செய்வது என்பது லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா கத்ர் அப்படின்னு சொன்னாலே முதல்ல என்ன சொன்ன, கண்ணியம், மகத்துவம் மிக்க இரவு. இந்த இரவை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், இன்னைக்கு மட்டும் நின்று வணங்கினா பத்தாது, எல்லா நாட்களிலும் என்ன செய்யணும், இந்த வணக்கம் என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். சரிங்களா? தொடர்ச்சியா இருந்தாதான் நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் என்பது முழுமையடையும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய அமல்களோ நம்முடைய செயல்பாடுகளோ முழுமையடையாது. புரியுதுங்களா? இந்த இரவில் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல என்ன துவா ஓதுறதுன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஓதிக்கலாம் இல்லையா அப்படின்னும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. இறைவா, நீ சங்கையானவன், மன்னிக்க கூடியவன், மன்னிப்பவே விரும்புகிறவன். ஃபஅஃபு அன்னா, எங்களை மன்னித்து விடும். இப்ப இந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்வது என்பதற்கு அரபியில இன்னொரு வார்த்தை கஃபூர்னு ஒன்று இருக்கு, மன்னிப்பவன் அப்படின்னு. நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹும்ம குஃபிர் லனா அப்படின்லாம் என்ன செய்வோம், துவா செய்வோம். ஆனால் இங்கே ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்றாங்க, அஃபுன் அப்படின்னு சொல்றாங்க. அஃபுன்னா என்ன அர்த்தம்? கஃபூருனாலும் மன்னிக்கிறவன், அஃபுன்னா என்ன அர்த்தம்னா பாவத்தின் சுவடே இல்லாமல் மன்னிக்கிறவன், மிச்ச சொச்சம் எதுவுமே இருக்காது. இறைவா இன்னக அஃபுன், பாவங்களை முழுமையாக மன்னிக்க கூடியவன் நீ. இறைவனுக்கு ஐஸ் வைக்கிறோம் முதல்ல, இறைவா
நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பதையே விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னா எங்களை மன்னித்து விடு அப்படின்னு நீங்க கேட்கும்போது அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். நம்முடைய பாவங்களை முழுமையாக எந்த விதமான தடயமும் இல்லாமல், அஃபுன்னா அப்படிதான், அந்த வார்த்தையினுடைய வேர் சொல்லு அப்படிதான். அது என்ன செய்யும்? ஒன்றுமே இல்லாமல் அப்படியே உன்னோட அடித்து விடும். இறைவனுடைய திருநாமங்களில் ஒரு முக்கியமான நாமம் அல் அஃபு. இப்போ இந்த அஃபு என்ற வார்த்தை நாம் சொல்லி கேட்கும் போது அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை முழுமையாக நீக்கி விடுவான். இப்போ இந்த அரபுகளுடைய அந்த காலத்தை என்ன செய்வாங்களா, பாலைவனங்களில் மழை நீர் வேண்டும் என்பதற்காக வேண்டி குழி தோண்டி வைப்பாங்க. குழி தோண்டி வச்சுட்டு தேவை முடிஞ்ச பின்னாடி என்ன செய்வாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் காற்றடித்து என்ன செய்யும்னா, பாலைவன காற்று அந்த குழி தோண்ட அடையாளமே இருக்காது. குழி தோண்டி தண்ணியை தேக்கி வச்ச அடையாளம் என்ன செய்யுது, அப்படியே இல்லாம போயிடும். அப்ப சொல்லுவாங்களாம், இந்த காற்று என்பது என்ன செஞ்சிச்சு, அஃபுவத்திர் ரீஹு, இந்த காற்று இதை முழுமையாக தடயம் இல்லாமல் ஆக்கிவிட்டதுன்னு சொல்லுவாங்களாம். இப்போ அதுபோலத்தான் நாம் செய்த பாவங்கள் நமக்குள்ளே அதனுடைய அடையாளங்கள் இருக்கும், அதனுடைய சுவடுகள் இருக்கும், தடயங்கள் இருக்கும். அத்தனை சுவடுகளையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். எனவே பாவத்தை முழுமையாக நீக்கப்படுவதற்கு, பாவங்கள் முழுமையாக நீக்கப்படுவதற்கு, நம் பாவங்கள் இல்லாத மனிதர்களாக மாறுவதற்கு துவா செய்யக்கூடிய ஒரு இரவு இந்த இரவு. எனவே இந்த இரவுல அதிகமாக இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படின்ற துவாவை அதிகமாக ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை பிழை பொறுக்க போதுமானவன். ஆக அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஏதோ சொன்னது போல பேருக்காக வேண்டி, கடமைக்காக வேண்டி அமல் செய்யாம, இந்த ஒரு நாள் மட்டும் அமல் செஞ்சா பத்தாது. 83 வருஷ கணக்கெல்லாம் இறைவனுடைய தராசில் இது 830 வருடத்தினுடைய அண்மையாகவும் கொடுப்பான். ஏன்னா நமக்குத்தான் இந்த கால்குலேஷன்லாம், அல்லாஹை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கு கால்குலேஷனே கிடையாது. மன்ஜா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹான்னு சொல்றான். யார் ஒருவன் ஒரு நன்மையை செய்தானோ அவனுக்கு 10 மடங்கு நன்மை. இப்போ 10 மடங்கு தானா அப்படின்னா இல்லை, அது 10 100 ஆகலாம், லட்சம் ஆகலாம், கோடி ஆகலாம், நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய கசானா விசாலமானது, அல்லாஹுடைய ரஹ்மத்து விசாலமானது. ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன் அப்படிங்கிறான். என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் பரவி இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அந்த கசானா ரொம்ப பெருசு. எனவே அல்லாஹ்வுடைய கசானாட்ட நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அல்ஃபு ஷஹர் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான். 1000 மாதங்களோட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான், ஊக்கப்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தை. எனவே இந்த ஒரு இரவு அப்படின்னு 1000 மாதங்களுக்கு ஈக்குவலானது தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் நீங்கள் வணங்கக்கூடிய வணக்கத்திற்கு 1000 மாதங்கள் இல்லை, 1000 வருடங்கள் செய்த நன்மைகளை விட அதிகமாக கொடுப்பான். அது எதை பொறுத்து அப்படின்னா, நம்முடைய ஈமானையும் இஹ்லாஸையும் பொறுத்தது, நம்முடைய தவக்குலை பொறுத்தது. நம்ம எந்த அளவுக்கு எந்த நிய்யத்தோட இந்த அமல்களை செய்கிறோமோ அல்லாஹு தஆலா அந்த நிய்யத்திற்கு ஏற்ப கூலி கொடுக்க போதுமானவன், நன்மைகள் கொடுக்க போதுமானவன். சரிங்களா? அதனால நம்முடைய நிய்யத்தை சரி செய்து கொண்டு, நம்முடைய ஈமானையும் நம்முடைய இஹ்லாஸையும் சரி செய்து கொண்டு அமல் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதுல பெரிய பரக்கத்தை வச்சிருப்பான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அதற்குரிய ஒரு இரவாக நினைச்சுக்கோங்க. ஏதோ இந்த வருஷம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அன்று அமல் செய்யும் பொழுது, இந்த இரவு மட்டும் நான் அமல் செய்ய மாட்டேன், வருடம் முழுக்க அமல் செய்வேன், 365 நாட்களும் அமல் செய்வேன், எல்லா நாட்களும் தொழுவேன் அப்படின்ற நிய்யத்தை வச்சுக்கோங்க. இரவு தொழுகை என்பது இந்த ஒரு இரவு மட்டுமல்ல, ரமதானுடைய கடைசி 10 நாட்களும் நான் அமல் செய்வேன் அப்படின்னு நிய்யத்தை வைங்க. அல்லாஹு தஆலா உங்களுடைய நிய்யத்திற்கு, உங்களுடைய நிய்யத்தை பரிபூர்ணமாக்க போதுமானவன். வல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த புனித ரமதானின் பொருட்டால் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து, அனைத்து விதமான ரஹ்மத்தையும் நம் மீது பொழிந்து, நாம் இந்த ரமதானிலே செய்த அனைத்து விதமான அமல்கள், தொழுகையா இருக்கலாம், நோன்பு, நாம் செய்த தர்மங்கள், ஜகாத்து, நாம் ஓதிய குர்ஆன் ஷரீஃப், நாம் ஓதிய ஸலவாத்துகள், நாம் என்ன என்ன நல்ல காரியங்கள் செய்தோமோ அத்தனை நல்ல காரியங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய முழுமையான கூலியை நிரப்பமாக வழங்கி
அதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்மை நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு முழுமையான பாவங்கள் இல்லாத மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நமக்கும் நம்முடைய பாவங்களுக்கு மத்தியில் காத தூரத்தை ஆக்கி வைப்பானாக. வல்லான் அல்லாஹு தஆலா மறுமையிலே நம்முடைய நன்மை தீமைகளை மீசான் என்னும் தராசிலே நிற்கும் பொழுது நன்மைகள் அதிகமாகும், தீமைகள் குறைவாகவும் இருக்கக்கூடிய நிலையை நமக்கு வழங்குவானாக. நம்முடைய அக்மால் நாமா என்னும் பட்டோலையை வலது கையில் கொடுத்தருள்வானாக. முதுகுக்கு பின்னாலோ அல்லது இடது கையிலோ கொடுக்காமல் இருக்க செய்வானாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கரங்களினால் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இறுதியாக நாம் இந்த கடைசி பத்தில் கேட்ட துவா, நரக விடுதலை பெற்று சுவனத்தில் நல்லடியார்களுடன், நபிமார்களுடன், சுஹதாக்களுடன், சாலிஹீன்களுடன் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.